அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் அன்பும் அவன் மேலான கிருபையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று எந்த பொருளை தாங்கள் வாங்கினாலும் சரி அல்லது விற்றாலும் சரி, எந்த ஒரு குடுக்கல் வாங்கல் இருந்தாலும் சரி, இந்த இரண்டு வாசகங்கள், இந்த இரண்டு அஸ்மாவுல் ஹுஸ்னா ஓதிக்கொள்வதால் அதில் தங்களுக்கு அபரிவிதமான பரக்கத்தை ஏற்படும் என்று இன்ஷா அல்லாஹ். இது மிக மிக உயர்வான அமல், ரொம்ப லேசான அமல் கூட. நீங்கள் ஏதாவது பொருளை வாங்குகிறீர்கள் அல்லது விற்கின்றீர்கள் அல்லது குடுக்கல் வாங்கல் பேச்சுவார்த்தை ஈடுபடுகின்றீர்கள், தங்கள் வீடுகளில் ஏதாவது வேலை நடக்கிறது அல்லது ஆஃபீஸ் வேலை முடிச்சுட்டு வருகிறீர்கள் அல்லது அரசு சார்ந்த ஏதாவது வேலை இருக்கின்றது, உள்ளே போய் நல்லபடியாக அந்த வேலை முடியணும், உங்களுக்கு பரக்கத் ஏற்பட, எந்த விஷயமாக இருந்தாலும் நஷ்டம் இல்லாத ஒரு சூழல் ஏற்பட அப்படின்னு சொன்னால் இந்த இரண்டு வாசகங்கள், இந்த இரண்டு அஸ்மால் ஹுஸ்னாவை தாங்கள் வெறும் 45 முறை ஒதுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தங்களுக்கு அபரிவிதமான பரக்கத்தை ஏற்படுத்துகின்றான். உங்கள் நஷ்டம் என்பது இன்ஷா அல்லாஹ் ஏற்படாது. இதை தாங்கள் சோதித்து பாருங்கள். இந்த வாசகங்களை தாங்கள் கூறுவதன் காரணத்தினால் தங்களுக்கும் தங்களுக்கு பிறகு தங்களுடைய குடும்பத்தாருக்கும் வம்சாதாரர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பரக்கத்தை செய்கின்றான். யா காதிரு யா நாஃபியூ, யா காதிரு யா நாஃபியூ என்ற இரண்டையும் ஒன்றாக சேர்த்தும் யா காதிரு யா நாஃபியூ 45 முறை ஒதுக்கொள்ள வேண்டும். யா காதிரு என்று சொன்னால் அனைத்து சக்தியும் கொண்டவன் பொருள். யா நாஃபியூ என்று சொன்னால் பயனளிக்கக்கூடியவன் என்று பொருளாகும். இரண்டுமே அல்லாஹ்வுடைய அஸ்மால் ஹுஸ்னாவிலிருந்து உள்ளது. இதனை தாங்கள் 45 முறை ஓதிக்கொண்டு எந்த ஒரு வியாபாரம் தாங்கள் செய்தாலும், ஒரு பொருளை கொடுத்தாலும் சரி அல்லது வாங்கினாலும் சரி, அல்லது வீட்டில் ஏதாவது வேலை பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்றது, அந்த சமயத்தில் கூட வெளியே இருக்கும்போதும் சரி, தாங்கள் தினசரி 45 முறை ஓதி வாருங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக பரக்கத்தை தாங்கள் சந்திப்பீர்கள். ஒரு அற்புதமான இஸ்மு யா காதிர் யா நாஃபியூ 45 முறை. மேலும் தாங்கள் செய்யக்கூடிய அனைத்து கொடுக்கல் வாங்கல் சமயத்திலும் தாங்கள் 45 முறை ஓதிக்கொள்வதால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த கொடுக்கல் வாங்கலில் பரக்கத்தை ஏற்படுத்துகின்றான். மேலும் நம்முடைய தினசரி வாழ்வில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பரக்கத்தை ஏற்படுத்துகின்றான். தாங்கள் தங்களுடைய தினசரி ஒரு அமலாக ஆக்கிக் கொள்ளுங்கள். 45 முறை ஓதுவது 2 நிமிஷம் கூட ஆகாது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கை பரக்கத்தை ஏற்படுத்துகின்றான். இதேபோல் அமல்கள் அறிந்து செயல்படுவதற்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். இதை மற்றவர் ஷேர் செய்யுங்கள்.